ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. குருவே சரணம். இன்னைக்கு நம்ம 2 கார்ட்ஸ் வச்சிருக்கோம். நானும் பார்க்கலாங்க என்ன வந்திருக்குன்னு. இப்போ உங்க கண்ணு முன்னாடி தான் ஸ்டஃபிள் பண்ணி எடுத்து வைக்கிறோம். இதுல உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணுங்க. 2 கார்டுல உங்களுக்கு எந்த கார்டு பிரபஞ்சம் என்ன சொல்கிறது? உங்கள் மனதில் உள்ள கேள்விக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறது? 2த்துல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு 2த்துல எது வேணும் அப்படிங்கறது பாருங்க. பைல் நம்பர் 1ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நிறைய மன வலிகள் வேதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பார்க்கிறவங்க ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணால் உங்களுக்கு மிகுந்த வலி உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்ப்பது பெண்ணாக இருந்தால் உங்க நட்பாலேயே, அதாவது உங்க ஃப்ரெண்டே உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்திருப்பாங்க, அவங்களாலேயே மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தடங்கள் நிறைய இருக்குங்க. மன வலிகள் அப்படிங்கிறது நிறைய தெரியுது. இது எப்ப சரியாகும்? இதுல இருந்து நான் எப்ப இந்த எண்ண ஓட்டங்கள்ல இருந்து என் மனசு எப்ப சரியாகும்? நான் எப்பதான் சமாதானம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ள ஒரு போராட்டமான கேள்வி ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்க. பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க சொல்லுதுங்க. வாழ்த்துக்கள். பைல் நம்பர் 1. இப்ப நம்ம பைல் நம்பர் 2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கார்டே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வர்றது வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. இந்த பைல் நம்பர் 2 யார் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உண்மையிலேயே லக்கானவங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க போடுற முயற்சிகள் எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். காத்திருப்பு அப்படின்னு இது வரைக்கும் நீங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அது காதலாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். ரொம்ப சீக்கிரத்துல நடக்க போகுதுங்க. ரொம்ப சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரத்துல உங்களை தேடி வருது. சரிங்களா? இவ்வளவு நாள் இருந்த தடைகள் அப்படிங்கிறது தகர்த்தெறியப்பட்டு இப்பொழுதைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தேடி வருது. இந்த காத்திருப்புங்கிறது நீங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிறது. ரொம்ப நாளா திருமண தடையில இருக்கீங்க. ஒரு காதலர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு போராட்டமான மனநிலை, பேச்சுவார்த்தைகள் ஒன்றும் மன நிம்மதியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்பொழுதைக்கு வரக்கூடிய காலங்கள் மிகவும் சிறப்பான தருணங்களாக அமையும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க பிரபஞ்சம் சொல்லுது. வாழ்த்துக்கள். பைல் நம்பர் 2.